மக்களை ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா பஞ்சாப் அணி ஓனர் பிரீத்தி ஜிந்தா கட்டியும் பஞ்சாப் ஃபேன்ஸோட ஃபேஸ்லையும் ஒரு அளவற்ற சந்தோஷத்தை நம்மளால பார்க்க முடியுது. டேபிள் டாப்பரா வந்திருக்காங்க பஞ்சாப் அணி. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ரேயஸ் ஐயருங்க. சமீபத்தில் இவர் கேப்டன்சி பண்ண 3 அணிகளையுமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபயருக்குள்ள ஐபிஎல்ல கொண்டு போயிருக்காரு. நேற்றைய மேட்ச் பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் 2க்குள்ள போயிருவாங்க அப்படிங்கிறதாங்க கணக்கு. நேற்றைய மேட்ச்ல ஆரம்பம் முதலே பஞ்சாப் அணி ஆதிக்கம் செலுத்திட்டு தான் இருந்தாங்க. ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் ஒரு டீசென்டான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. ரிக்கல்டன் 27 அவுட், ரோஹித் சர்மா 24 அவுட். திலக் வர்மாக்கு இந்த சீசன் நல்ல சீசன் அமையலங்க. நேத்தும் ஒரு ரன் அவுட் ஆயிட்டாரு. பவுலிங்கை பொறுத்தவரை மார்க்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பிராட் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் 3 பேருமே தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃபைசாக் விஜயகுமாரும் நேற்று நல்லா தான் போட்டாப்ல, ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்க யாரு விளையாடுறாங்க விளையாடினாலும் சூரியகுமார் அவர்கள் மட்டும் கன்சிஸ்டன்டா தன்னோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நேத்தும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 57 ரன் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்சோட இறுதியில நமன்தீர் வந்து ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ்ங்க. ஆக்சுவலா மும்பைக்கு லாஸ்ட் ஒரு ரன் வரலங்க. சூரியகுமார் யாதவ் உள்ள இருந்தும் ஹர்ஷ்தீப் சிங் வேற லெவல்ல பவுலிங் போட்டாப்ல. 2 விக்கெட் 3 ரன் சொல்லிட்டு லாஸ்ட் ஓவர் ஒரு தரமான ஓவர். அடுத்து பேட்டிங் பண்ண பஞ்சாப் அணியில ஆரம்பமே அமர்க்கலமா தான் இருந்துச்சு. நேற்றைய மேட்ச்ல பிரப் சிம்ரன் 13 ரன் அவுட் ஆயிருந்தாலும் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரயான் சாரியா 62, ஜோஸ் இங்கிலீஷ் 73. பின்னாடி வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் அதிரடியா விளையாண்டு 188 அப்படிங்கிற ஸ்கோரை 18.3 ஓவர்லயே சேஸ் பண்ணிட்டாங்க. பஞ்சாபோட பேட்டிங் சூப்பரா இருக்கு. பவுலிங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்கலன்னா மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் தான் மேட்ச் வரும்னு நினைக்கிறேன்.